கருணக்கிழங்கு வந்துச்சு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இதை பண்ணுங்கள். கருணக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்தோடனே வெந்துடும். அதோட தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் புளி ஊற போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம். இப்போது நம்ம கருணக்கிழங்கை உரித்து வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இதை மசித்து அதோட புளித்தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், உப்பு இது எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கலந்து வச்சுருக்கதையும் அதில் சேர்த்துருங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம். அப்புறமா கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாங்க. இந்த கிழங்கு பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு கூட பசங்க சாப்பிட்லாம். செமையாக இருக்கும்.